ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப்ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கோதுமையை வச்சு அந்த மாவில் கோதுமை போண்டா எப்படி சாஃப்டாக தயாரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட சிம்பிள் மெத்தடில் நான் இந்த ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா கடல மாவு ஒரு அரைவாசி சேர்த்துக்கணும், பாதி அளவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள். எதுக்காக நான் மிளகாத்தூள் போடுறேன்னா, பச்சை மிளகாய் போடுறவங்க போட்டுக்கலாம் போண்டாக்கு. குழந்தைங்க சாப்பிட்றதுனால அந்த பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால மிளகாத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா மாவு சோடாப்பு, இட்லி மாவுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாவு சோடாப்பு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொடி பொடியாக கட் பண்ணுவோம். இதில் வந்து நான் லென்த்தாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் பெரிய பெரிய போண்டாவாக சாப்பிடுவோம் தெரியுங்களா, அதில் வெங்காயம் எப்படி பெருசாக இருக்கும். அதாவது பெருசானாலும் உதிரி விட்டுறணும். அதாவது வெங்காயம் ரொம்ப ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி பெசரி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிக அளவுலேயே போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு. ஏன்னா கோதுமை மாவு அப்படின்றதுனால ரொம்பவுமே அந்த வலுவலுப்பு அதெல்லாம் இருக்கும். நல்லாவே பிசைஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு மாவு நல்லா பிணைஞ்சிக்கணும். ஏன்னா கோதுமை மாவு உங்களுக்கு தெரியும், அது வலுவலுப்பு தன்மை இருக்கும் அப்படின்றதுனால நல்லா பெசரி விட்டுக்கணும். பதம் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த பதத்தில் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து கடாய் கொஞ்சம் காஞ்சதையும் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் வந்து போண்டா வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக ஆயிரும். ஓரளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம இது பண்ணுங்க. தண்ணி வந்து அந்த கப்பில் தண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து ஒரு போண்டாவாக போடும்போது அந்த கப்பில் கையை நினச்சிட்டு ஈஸியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பெருசாக வேணும்னாலும் பெருசாக போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய போண்டாவாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் சாப்பிடுவோம் தெரியுங்களா, பஸ் ஸ்டாண்ட் கடைகளில். எங்கள் ஊரில் வந்து அது ஒரு ஃபேமஸ்ன்னே சொல்லலாம். நல்லா பெரிய பெரிய போண்டாவாக இருக்கும். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுறத விட அந்த பஸ் ஸ்டாண்ட் போண்டாவில் பார்த்திங்கன்னா இப்படி லென்த்தாக இருக்கும் வெங்காயம். அதனால தான் நானும் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்டைலில் கட் பண்ணி போட்டேன். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப கம்மியான செலவில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி போடுறத விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த போண்டா போட்ட உடனேயே கரண்டி விட்டு திருப்பாமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கரண்டி விட்டு திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் அதை விட முக்கியம், அந்த ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லும் வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகப்படுத்தியும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும் போண்டா. ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால உள்ளேயும் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால். ஓகே, எல்லா மாவுமே சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கு காம்பினேஷனாக டீயும் வச்சுட்டேன். போண்டா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.